सर्वत्र गोविनामसंकीर्तनं गोविन्दा गोविन्दा जानकी कान्तस्मरणं जय जय ராம ராமா. அன்பார்ந்த பக்தர்களே, ஒவ்வொரு வருஷமும் வருஷத்தில் 4 மாதங்கள் வந்து புண்ணிய காலங்களாக வருது. அந்த வகையில் பார்க்கும்போது வரக்கூடிய ஆவணி 1, அதாவது 18/8/2026 இந்த நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெருமாள் மேலேருந்து இறங்கி நம்மளோட அவரை வந்து ஐக்கியமாகி ஒவ்வொரு இடத்தால் அவரை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நாள் தான் கிருஷ்ணபதி புண்ணிய காலம். இது என்ன ஒரு சிறப்புனாக்கா, நம்ம வந்து எல்லாத்துக்கூடையும் நம்ம பழகிறோம், நம்ம நண்பர்களோட பழகிறோம், சொந்தக்காரங்களோட பழகிறோம், எல்லாத்துக்கூடையும் பழகிறோம். ஆனால் நம்ம பெருமாளோட நம்ம பக்கத்தில் இருக்க முடியாது. ஏன்னா அவனுடைய தேஜஸ் பக்கத்தில் நம்ம நிற்கவே முடியாது. ஆனால் அந்த ஒரு நாள் அவர் நம்மளோட அவர் கலந்துக்கிறார். நம்பில் ஒருவனாக நம்ம சுற்றும் போது நம்மளோட அவர் சுற்றுறார். அதில் ஒருத்தராக அவர் இருக்கார். அது விஷ்ணுபதி புண்ணிய காலம் 27 நாள் சுற்றுறார். இதனால் என்னைய பலன் அப்படின்னு நம்ம கேட்க போனால் நிறைய பலன். ஏன்னா தேவர்கள் சுற்றுறார், குபேரன் சுற்றுறார். குபேரன் போனால் உங்களுக்கு தெரியும், குபேரனை சேர்த்தாலே கண்டிப்பாக பணம் கிடைக்கும். பணம் கிடைக்கும்னா குபேரன் சேர்த்து. நமக்கு ஆரோக்கியம் வேணும், தர்மம் வேணும். நமக்கு நல்ல படிப்பு வேணும்னாக்கா ஐக்கியம் இருக்கணும். நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னா சக்கரத்தால் ஆகணும். நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும்னாக்கா நரசுங்க வேணும். இப்பேற்பட்ட இத்தனை மக்கள் இத்தனை தெய்வங்களையும் நம்ம தரிசிக்கும் போது கிடைக்கக்கூடிய புண்ணியம் கிருஷ்ணபதி புண்ணிய காலத்தில் கிடைக்கலாம். ஏன்னா நம்ம கூட அவளும் சுற்றுறாளே, அவள் கூட சுற்றும்போது நமக்கு என்ன பயம்? நம்ம எப்படி இருப்போம்? நல்லா இருப்போம், நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், வேலை கிடைக்கும், நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதாவது ஜாதகத்தில் சந்திரனை பற்றி சொல்லுவான் ஒரு வார்த்தை. சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவான். சுக்கரன் வந்து அவனை பற்றி சொல்லுவான். சுக்கரன் வந்து நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சுக்கரன். ஆனால் அதே போல் சந்திரனால பெருமாள் தான் அப்படின்னு ஒரு அழகு. அதாவது திருப்பதி தான் பெருமாள். சந்திர ஸ்தலம் அப்படின்னாக்கா திருப்பதி சொல்லுவாங்க. நீங்கள் திருப்பதி போகிறதுக்குலாம் நீங்கள் முடியவே முடியாது. அவராக கூட்டத்தை போக முடியாது. நான் இன்னைக்கு போகிறேன் நான் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு போனாலும் அந்த தரிசனம் கிடைக்காது. அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் திருப்பதி. அந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வராங்கன்னா பல கோடி புண்ணியம் பண்ணியிருக்கலாம். அடிக்கடி போகிறேன், நான் நேற்று போயிட்டு வந்தேன், இன்னைக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்கலாம். அந்த மேற்பட்ட அவர்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்து அன்றைக்கி அந்த பெருமாள் கோயிலை சுற்றும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏகப்பட்டது. மன நிம்மதி கிடைக்கும். முதல்ல மக்களுக்கு அதான். இன்னைக்கு எத்தனையோ சம்பாதிக்கிறான், காசு சம்பாதிக்கிறான், பொருள் சம்பாதிக்கிறான், எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறான், பழகிறான். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? கடைசியில் நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லலாம். அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடியது விஷ்ணுபதி புண்ணிய காலம். அப்பேற்பட்ட சிறப்பான அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் 18/8/2026 செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் சுத்தம். அதுக்கு மேலே ஏன் சுத்தக்கூடாதா சார் அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு மேலே பெருமாளுடைய இது வந்து கடாட்சம் இல்லை. ஏன்னா மேலோகத்திலிருந்து அவள் வரா, ஒரு நாள் வரா. அதுவும் அந்த குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான். அதாவது உஷத் காலம், பிரம்ம முகூர்த்தம் அப்படின்லாம் சொல்லுவாள். அந்த 6 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது பெருமாள் கூட சுற்றுவோம். மற்ற நாள் சுற்றலாம், பெருமாள் கூட இருக்கணும்ல. அதனால் 6 to 10 உஷத் காலத்தில் பெருமாளை சுற்றும் போது நமக்கு நிறைய இது கிடைக்கிது, நிறைய புண்ணியங்கள் கிடைக்கிறது. நிறைய நம்ம கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை நம்ம வழங்கி நம்ம அனுபவிச்சுக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். அப்பேற்பட்ட பெருமாள் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள எங்கள் வேணுகோபால் சுவாமிகிட்ட என்னுடைய பாதத்தை சேர்த்து அவரை வேண்டி சிரம் சாத்தி கேட்டுக்கொள்கிற எல்லாரும் பயன்பெறுங்கன்னு சொல்லி சாத்திர கோவிந்த சங்கீர்த்தனம் கோவிந்தா.